இது தேர்ஸ்டே ஈவினிங் கொரியர் வந்துருச்சுன்னு கால் வந்துருந்துச்சு. என்னதுன்னு தெரியாமலே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, வராதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்துருச்சு. இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் டெக்கரேஷன் ஐட்டம் தான். இதோட ப்ரைஸ் 194. நம்மளுக்கு காம்போவில் 8 பீஸ் வரைக்கும் வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி தான் வாங்கினோம். இதை வாலில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோன்னா லைட் வெயிட்டான பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். டெக்கரேஷனுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். இதோட கோட் சைடில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங்காக வந்து பால் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் இதை எங்கள் ஊரில் கழனி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். பால்லாம் சேர்க்க மாட்டோம். தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் உருண்டையை போட்டுட்டு கிண்டாமல் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து கிண்டிட்டு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாட்டு சக்கரை போட்டு நாட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இறக்கணும் அப்படின்னா கழனி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நாங்கள் பால்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஊரில் இப்படி தான் அம்மா பண்ணுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மட்டும்தான்றதுனால பாலக்கீரையில் சப்பாத்தி பண்ணியிருந்தோம். தொட்டுக்க தயிர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.